வணக்கம் காயத்ரி மேடம், வெல்கம் டு சண்டே சாட். எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் தாமு சார், நல்லா இருக்கேன். ஒரு வழியா டெல்லியில வந்து கரப்பாம்பூச்சியோட பிரச்சனை ஒழிஞ்சுது. ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்துல ஒரு மூட்டைப்பூச்சியோட பிரச்சனைகள் வந்து தொடங்கி இருக்குது. அங்க வந்து பிரச்சனைய தொடங்கினவன் கடையை மூடிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க புதுசா ஒவ்வொரு கார்னர்ல ஒரு கடையை திறந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தமிழகத்துல எப்படி எல்லாம் வந்து மக்களை தூண்டலாம், வந்து ஒரு கலவரத்தை உண்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய போராட்டங்கள்லாம் நடத்துறாங்க. ஆனா இதுல யாருமே நீட்டுனா என்ன, இதுல என்ன பிரச்சனை, எதுக்காக டெல்லியில போராடினாங்க, இந்த நீட் வந்து இருக்கணுமா இருக்கக்கூடாதா, இந்த நீட் முதல்ல யார் எழுதுறாங்க, அதை எழுதுறதுக்கு என்ன குவாலிபிகேஷன், இதுல பாஸ் ஆனா என்ன படிக்கலாம் அப்படின்றத தெரியாதவங்க கூட இந்த போராட்டங்கள்ல கலந்துகிட்டு பேசுறாங்க. அதாவது தமிழக மக்கள் வந்து இந்த அளவுக்கு முட்டாளா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா எதுனாலும் சரி, அதாவது துணை நடிகை, டைரக்டர், அதாவது அவனுக்கும் இந்த துறைக்கும் சம்பந்தமே இருக்காது. அதாவது நீட்டுனா என்னன்னு கூட தெரியாது. ஆனா மைக்கு மேடை அப்படின்னு கிடைச்ச உடனே பேச ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்க நடிகைகள்னு ஆரம்பிச்சதுனால நான் அங்க இருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா எப்படி கான்ட்ரடிக்டா ஒரு மனுஷங்களால இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சில உதாரணங்கள். ரேவதி மேம் வந்து பேசும்போது சொல்றாங்க, எனக்கு இந்த நீட்டை பத்தி எதுவுமே தெரியாது, நீங்க கூப்பிட்டீங்க, பசங்க கஷ்டப்படுறாங்க, நீங்க பேசுங்கன்னு சொன்னீங்க, நான் பேச வந்திருக்கேன், நான் இன்னும் அதை பத்தி டீப்பா எதுவுமே பார்க்கலன்னு. தேவதர்ஷினி வந்து அப்படியே ஊர் வாய் பேசுவாங்க, உலக நியாயம் பேசுவாங்க. அந்த அம்மா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காசு வாங்கிக்கிட்டு வேலம்மாள் போதி கேம்பஸ்ல ஆஃப்டர் 12th எக்ஸாம் 1 month கிராஷ் கோர்ஸ் இருக்கு, நீங்க வந்து படிச்சா நீங்க கிளியர் பண்ண முடியும்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு அடுத்த வருஷமே இன்னொருத்தங்க கூப்பிட்டாங்க அப்படின்ன உடனே ஸ்டேஜ் ஏறி நான் ஒரு தாயா இத பார்க்கும்போது எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு பேசுறதெல்லாம் ஒரு ரகம். அப்படின்னா நீலம் அமைப்பை சார்ந்த ரஞ்சித் இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்றாரு. எனக்கு வந்து ரஞ்சித்தை பார்க்கும்போது எப்படி தன்னுடைய சுய சமூக பீப்புளை இவ்வளவு கேவலமா அவரால் போர்ட்ரே பண்ண முடியும்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன் இதை சொல்ல வேண்டியது இருக்குன்னா, ஒவ்வொரு தடவையும் ஒரு பிரச்சனை வரும்போது, அதாவது நீங்க திடீர்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு போவாரு, சோழர்கள் வந்து பட்டியல் இனத்தவர்களை அவமானப்படுத்தினாரு, அவர்கள்ட்ட இருந்து நிலத்தை புடுங்கி பிராமின்ஸ்க்கு கொடுத்தாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவாரு, உலகத்திலேயே இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டை. ஆனா வேங்கை வயல் இஷ்யூ அப்பவோ, நாங்குநேரி இஷ்யூ அப்பவோ, திருநெல்வேலியில வந்து ஒரு அந்த பட்டியலின சிறுவர்கள் மேல சிறுநீர் கழிச்சது வாயவே திறக்க மாட்டோம். ஏன்னா அப்ப நடந்தது டிஎம்கே கவர்மெண்ட், ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும்னு. இன்னைக்கு வந்த இவங்க எல்லாரும் 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்க போனாங்கன்றது ஒண்ணு. அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் கடந்த 10 ஆண்டுகள்ல 63% பட்டியலின மாணவர்கள், எஸ்டி சமூக மக்கள் வந்து 56% தேர்வு எழுதுறதுல தேர்ச்சி பெறதுல அதிகரிச்சிருக்கிறாங்க. இது காயத்ரி சொல்ற ஸ்டேட்மெண்ட் இல்ல, நீட் என்டிஏ அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு இருக்கு. அப்போ எந்த சமூக மக்கள் என்னால் படிச்சு உயர முடியும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள நீங்க என்ன சொல்லி சிறுமப்படுத்துறீங்க? எங்க பிள்ளைங்களாலலாம் படிக்க முடியாது, எங்க சமூகம் எல்லாம் எங்களை நசுக்கிட்டாங்க, பிதுக்கிட்டாங்க, எங்களுக்கு நீ கம்யூனிட்டியை வச்சு கொடு அப்படின்னு சொல்லி படிப்பால் உயர நினைக்கிற பிள்ளைகளை நீங்க சமூகத்தின் பேர் சொல்லி அவமானப்படுத்துறீங்கன்னு நான் சொல்றேன். அந்த சமூகம் அவமானமான சமூகம் அல்ல. அங்க படிக்கிற பிள்ளைகள் அத்தனை பேர் இருக்காங்க, அவங்க படிச்சு முன்னுக்கு வர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஆனால் நீங்க ஒரு சமூகம்ன்ற டேக வச்சுட்டு அதுல இருந்து என்ன கெயின் பண்ண முடியும்னு நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு நல்லது செய்யறதா நினைச்சு அவங்களை தொடர்ந்து அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு செக்டாரா இங்க யோசிக்கிறேன் நான். இல்ல, இந்த சமூகத்தை மத்தவங்க யாரும் ஒடுக்குறதே இல்ல. நீங்க வந்து கிளியரா பாத்தீங்கன்னா இந்த சமூகத்தை ஒடுக்குறது அந்த சமூகத்தை சேர்ந்த அவங்களுக்கு நான் ரெப்ரசன்ட் பண்றேன்னு சொல்லக்கூடிய ஒரு சில தலைவர்கள் அவங்களுடைய சுயநலத்துக்காக இவங்களை வந்து ஒடுக்கியே வைக்கணும் அப்படின்றத பாக்குறாங்க. இத அந்த சமூகத்து மக்கள் வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க சொன்ன மாதிரியே நிறைய மாணவிகள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களே எவ்வளவோ நல்லா படிச்சு முன்னேறாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, எங்க பசங்களை வந்து பிசுக்குறாங்க, அமுக்குறாங்க, கசக்குறாங்க, வெளியில வர விட மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு வந்து நீங்க வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸ் கொடுக்கணும், இதை கொடுக்கணும், அதை கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
அதாவது பாவம் அந்த அம்பேத்கர் மட்டும் இப்பெல்லாம் உயிரா இருந்தாருன்னு வச்சுங்க, ரொம்ப அழுவாருன்னு நினைக்கிறேன். இவனுங்க எந்த அதெல்லாம் ஒரு இல்ல, போராட்டம் அழமாட்டாரு சார். நடத்தினாலும் கன் எடுத்து இவங்க எல்லாம் சுட்டு தள்ளி இருப்பாரு. கன் எடுத்து இவங்க இல்ல எல்லாம் சுட்டு தள்ளி இருப்பாரு. அப்படிதான் நீங்க எந்த ஒரு யோசிக்கணும். எந்த ஒரு போராட்டம் நடத்தினாலும் அதுவும் பாத்தீங்கன்னா அந்த போராட்டம் வந்து ஒரு நியாயமாவே இருக்காது. அநியாயமான உண்மைக்கு புறம்பான ஏதாவது ஒரு போராட்டம் நடத்தணும் அப்படின்னா அங்க இவங்க தூக்கிட்டு போறது வந்து அம்பேத்கருடைய போட்டோ எடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட கலர் போட்ட ஒரு துண்டை வந்து மேல போட்டுட்டு போயிடுவாங்க. இந்த கலரும் அந்த போட்டோவும் எந்த இடத்துல இருக்குதோ அங்க ஏதோ அநியாயம் நடக்குது அப்படின்ற மாதிரிதான் இன்னைக்கு வந்து மக்கள் வந்து பாக்குறாங்க. ஏன்னா அந்த மாதிரிதான் இவங்களோட போராட்டங்களும் நடக்குது. நீங்க சொல்றீங்க இந்த நடிகைகள் எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு. அதாவது இவங்களுக்கெல்லாம் தெரியல. ஓகே, நீங்க அப்படியே உண்மைக்காகவே நீங்க இந்த முறை போராடுறதுக்காக வந்தீங்க. 2026ல வந்து பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட பேப்பர் லீக் ஆச்சு. அன்னைக்கெல்லாம் நீங்க எங்க போயிருந்தீங்க? சார் இந்த அப்ப எக்ஸாம் வந்து விடுங்க சார். சார் நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடியே போக வேணாம் சார். பேப்பர் லீக் ஆகி இந்த ரிசல்ட் வந்து இப்படி பிரச்சனையாச்சுன்னு வந்தது ஜூன் 3ஆம் தேதிங்க சார். நீங்க ஜூன் 4ஆம் தேதி இங்க கூட்டம் போட்டிருந்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்க அந்த மக்களுக்காக கூட்டம் போட்டீங்கன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் சார். ஆனா நீங்க எப்ப போடுறீங்க? பார்லிமெண்ட் எப்ப ஆரம்பிக்குதோ அன்னைக்கு ஜந்தர் மந்தர்ல இருக்கிறவன் ரோட்டுக்கு வரான். அன்னைக்கு நீங்க இத செய்யணும்னு நினைக்கிறீங்க. அப்போ உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்றதுதான் இங்க பேச்சு. அதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் கருத்து சொல்லுவாங்களே, கருத்து கந்தசாமி, ஜோதிகா அண்ட் சூர்யா. அதுல ஜோதிகா அம்மா சொல்றாங்க, ஐயோ சௌரவ் தாஸ் மாதிரி என் குழந்தைய நான் வளர்க்கலையேன்னு வருத்தமா இருக்கு. ஏன் உன்னுடைய பொண்ணையும் உன்னுடைய பையனையும் அங்க கொண்டு போய் விட வேண்டியதான ஜந்தர் மந்தர்ல? நீங்க பேசுவீங்க ஆனா செய்ய மாட்டீங்க. தமிழ்நாட்டுல தேசிய கல்விக் கொள்கை வரணும்னா அதை எதிர்ப்பீங்க. இங்க இருக்கிற கல்வி சூப்பர்மீங்க. ஆனா உங்க பிள்ளைங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கணுங்கிறதுக்காக இங்க இருந்து மும்பை போனேன்னு சொல்லுவீங்க. அந்த அம்மா ஒரு இன்டர்வியூல சொல்லுது, என் பையன் வந்து என் பொண்ணு நல்லா ஹிந்தி பேசுவா, என் பையன் சொல்லுவான் ஹிந்தி நகி சொல்லுவான், எனக்கு அவன் ஹிந்தி பேசணும்னு ஆசை, அவன் நிறைய பாஷை பேசணும்னு ஆசை அப்படின்னு அந்த அம்மா பேசுது. அப்போ உங்க பிள்ளை நிறைய பாஷை கத்துக்கணும், உங்க பிள்ளை இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கணும், ஆனால் அதே ஸ்டாண்டர்ட் இங்க வந்துடக்கூடாது. நான் பாக்குறேன் இந்த திரைப்பட நடிகர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து போராடினாங்கல்ல, இதுல மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, பல காலமாக தயாநிதி மாறனே அத சொன்னாரு. எங்க தாத்தா எல்லாம் சீட்டை வாங்கி கொடுத்தாரு, எங்க மாமா வாங்கி கொடுத்தாரு, என்னால என் குழந்தைக்கு வாங்கி கொடுக்க முடியலன்னு. சோ இன்னைக்கு திரைப்பிரபலங்களாக இருக்கட்டும், பிசினஸ் மேனா இருக்கட்டும், இல்ல டாக்டர்ஸோட பிள்ளை டாக்டரா வரணும்ட்டு காசு கையில வச்சிருக்கிறவங்களா இருக்கட்டும், யாராலையும் இன்னைக்கு அந்த சீட்டை விலை கொடுத்து வாங்க முடியலன்றதுதான் இவங்களோட பிரச்சனை. அது மட்டும் பிரச்சனை இல்ல. இவ்ளோ காசு இருந்தோம் நம்ம பசங்களை வந்து டாக்டருக்கு படிக்க வைக்க முடியலையே, காசு கொடுத்து சீட்டை வாங்க முடியலையேன்றது ஒரு பிரச்சனை. இன்னொன்னு என்னன்னா, இந்த நீட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த நடிகைகள் எல்லாம் பேசுறாங்கல்ல, நடிகர்கள் எல்லாம் பேசுறாங்கல்ல, இந்த பணக்காரெல்லாம் பேசுறாங்கல்ல, அந்த வீட்டுல வேலை செய்யக்கூடிய வேலைக்காரம்மாவோட பொண்ணு நீட்டு எழுதி டாக்டரா படிக்குது. அந்த வீட்டுல வேலை செய்யக்கூடிய டிரைவருடைய பொண்ணோ பையனோ நீட்டு எழுதி பாஸ் ஆகி டாக்டர் படிக்குது. அந்த வீட்டுல வேலை செய்யக்கூடிய வீடியோ ஒரு வெள்ளரிக்கா விக்கிற தாத்தா சொல்றாரு, என் பையன் வந்து இப்போ என் பையனோ பேரனோ அவர் சொல்றாரு 3ஆவது வருஷம் டாக்டருக்கு படிக்கிறான், அவனுக்கு வந்து ஃபீஸே கிடையாது, கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சான், அவனுக்கு வந்து கவர்மெண்டே பணம் கட்டிருச்சு, அந்த ஃபீஸும் எவ்வளவு 13,600 ரூபாய், அதையும் கவர்மெண்ட் கட்டிருச்சு, என் பையன் இன்னைக்கு படிக்கிறான்னு. ஒரு கஷ்டம். நான் ஒரு 4-5 வீடியோ என்னோட ட்விட்டர் பேஜ்ல கூட போட்டிருந்தேன். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளை சொல்லுது, நான் டாக்டருக்கு படிக்கணும்னு நினைச்சேன், படிச்சேன், இன்னைக்கு டாக்டருக்கு எனக்கு சீட்டு கிடைச்சிருச்சு, இது வந்து நீட்டால மட்டும்தான் சாத்தியம்னு. அப்போ தங்களுடைய வீட்டுல வேலை செய்யறவங்களோ, தங்களுடைய கூட வேலை செய்யறவங்களோ அவங்களுக்கு ஈக்குவலா எனக்கு ஈக்குவலா தகுதியில அவங்க பிள்ளைங்க படிக்கிறதை இவங்களால பொறுத்துக்க முடியல. இது ஒரு விஷயம்னா, டெல்லியில நடந்தது வேற ஒரு விஷயம். நீங்க பார்த்திருப்பீங்க, போலீஸ் வந்து 2873 பேரை, ஒரு 101 பேருக்கு மேல மர்டர் பண்ணவங்க, அட்டம் டு மர்டர், ராபரி பண்ணவன், இவெல்லாம் அந்த கூட்டத்துல இருந்தான்னு லிஸ்ட் போட்டு கோர்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ நாங்க அததான் முதல்ல இருந்தே நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம், அங்க மாணவர்கள் மட்டும் இல்ல, இந்த மாதிரி இருக்கிறவங்களும் உள்ள இருக்கிறாங்க. லாரியா வந்து உங்களுக்கு ஸ்டோன் வந்து இறங்கினதை நீங்க பார்த்திருப்பீங்க. அன்னைக்கு என்னைக்கு வந்து இவருக்கு வான்சுக்கு கொடுத்து இந்த
இவங்க காக்ரோச் சிஜேபி வந்து முடிச்சாங்களோ அன்னைக்கு நைட்டு கும்மாலத்தை நீங்க பாத்திருப்பீங்க. 5 ஸ்டார் ஹோட்டல்ல கும்மாலம் போட்டு அந்த வீடியோவையும் பார்த்தோம். அந்த சௌரவ்தாஸ் மாதிரி தான் உங்க பிள்ளைங்களை நீங்க வளர்க்கணும்னா வளங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து என் வீட்டு வேலை செய்யறவங்களோட பிள்ளைக்கு திறமை இருந்து படிச்சா அதுவும் வந்தா நமக்கு சந்தோஷம். முடிஞ்சா அதோட ஃபீஸையும் சேர்த்து நம்ம கட்டலான்னு தான் நம்ம நினைப்போம். இதுதான் நமக்கும் அவங்களுக்கும் உள்ள பிரச்சனை. இன்னைக்கு அதே சிஜேபி என்ன கேக்குது கோர்ட்ல, எங்கெல்லாம் பிஜேபி ஆளுதோ அங்கெல்லாம் நீ அந்த எஃப்ஐஆர் கேன்சல் பண்ணுங்குது. நீ நியாயவானா இருந்தா பஞ்சாப்ல மருத்துவ ஆணையர் பணிக்கான பேப்பர் லீக் ஆச்சு, அத நீங்க அங்க போய் கேப்பீங்களான்னு கேட்டா கார்ல கண்ணாடியை ஏத்தி விட்டு ஓடுறாங்க வந்து அபிஷேக்கோ சௌரவ்தாஸும். இதுதான் உங்களுடைய போராட்டத்தினுடைய குணமாக இருக்கு அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். இது இந்த தெளிவு வந்துட்டா அந்த மக்கள் வந்து அவங்க பின்னாடி போக மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். அடுத்து இப்ப அவங்க என்ன வந்தாங்க, E20க்கு நான் கேட்போம். அடுத்து பார்லிமெண்ட்டை முடக்கிறதுக்கு E20 கேட்போம். கவர்மெண்ட் சொல்லுது நான் வந்து கம்பெனிஸ்ல இருந்து கார் மேனுபேக்சரிங் கம்பெனில இருந்து எல்லார்ட்ட இருந்தும் ரெக்கமெண்டேஷனே வாங்கி வச்சிருக்கிறேன், இதனால இன்ஜின் பழுதாகாதுன்ட்டு. அப்படி இருக்கும்போது எதை வச்சு நீ அடுத்த போராட்டம் பண்ண போற? அப்போ போராட்டம் பண்றதுக்கு இந்த நாட்டை டீஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ரீசன் வேணும். அது ஒரு சமயம் நீட்டா இருக்கு, ஒரு சமயம் பெகசஸா இருக்கு, ஒரு சமயம் ரஃபேலா இருக்கு, ஒரு சமயம் வந்து ஜார்ஜ் சோரஸா இருக்காரு. இதுதான் இங்க பிரச்சனையா இருக்குது. இல்ல அதான் ஒவ்வொரு முறையும் பாத்தீங்க அப்படின்னா அந்த நாடாளுமன்றம் தொடங்கும் போது அந்த நேரத்துல எதையாவது ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு வரணும், அதை வந்து நாடாளுமன்றத்தை முடக்கணும். சோ இது வந்து ஆர்கனைஸ்டா நடக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு மக்களுக்கே வந்து தெரிய வருது. ஏன்னா பாத்தீங்கன்னா கரெக்டா தெரியும் அந்த டூல் கிட் இந்த மாதிரி வருவாங்க, 10 நாளுக்கு முன்னாடி போராட்டம் நடத்துவாங்க, கரெக்டா வந்து நாடாளுமன்றம் கூடுற அன்னைக்கு வெளியில வருவாங்க, நாடாளுமன்ற முற்றுகை அப்படின்னுவாங்க, உடனே உள்ள இருக்கிற எதிர்கட்சி தலைவர்கள் சிலர் வருவாங்க, அவங்க போய் சப்போர்ட் பண்ணுவாங்க. இது வந்து தொடர்ந்து ஒரு தொடர் கதையா தான் இருக்கு. இல்ல இப்படி வந்து ஒரு பக்கம் நீட்டுக்காக போராடுறாங்க, அவங்க வந்து மாணவர்கள் போராட்டம்னு சொல்லிட்டு அது மாணவர்களே இல்ல. அதுல பாத்தீங்கன்னா 2000க்கு மேல இருக்கிறவங்க கிரிமினல் ரெக்கார்டு இருக்கிறவங்க எல்லாம் வந்து போராடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் தமிழ்நாட்டிலேயே கூட ஒண்ணு நடந்தது மேடம், ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஜெயில இருந்து ஒருத்தர் வெளியில வந்த கற்கா ஏதோ ஒரு பேரு, அவன் போய் கவர்னர் மாளிகையில வந்து ஒரு பெட்ரோல் குண்டு வீசினானே, ஏன்டா வீசினா, நீட்டுக்கு எதிர்த்து வீசினா. அதாவது ஜெயில இருந்து வந்த கிரிமினல் நீட்டுக்காக நான் போராடுறேன் அப்படின்னா, அதாவது இதுல இருந்து தெரியுது இந்த போராடக்கூடிய இந்த போராளிகள் எல்லாருமே எதுக்கோ ஒரு காரணத்துக்காக போராடுறாங்க, நீட்டுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். சோ இது ஒரு பக்கம் இருக்க, நான் வந்து ஒரு செய்தி ஒண்ணு பார்த்தேன். நம்மளுடைய கல்வி அமைச்சர் வந்து மத்திய உணவுல வந்து சிக்கன் பிரியாணி போடணும் அப்படின்றது அவருக்கு ஒரு ஆசையா. அந்த ஆசைய வந்து அவர் வந்து முதல்வருக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் ஒரு அசிங்கமான ஒரு கேடுகட்ட கல்வி அமைச்சரை நான் வந்து இதுவரைக்கும் பார்த்ததில்லை. அவருக்கு என்ன ஆசையா இருக்கணும் அப்படின்னா, என் மாணவர் வந்து நல்லா படிக்கணும், அதுக்காக நான் வந்து ஸ்மார்ட் கிளாஸஸ் கொண்டு வரணும், ஏஐயோட கனெக்ட் பண்ண மத்த டெக்னாலஜியை கொண்டு வரணும், நல்ல ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும், இப்படி எல்லாம் கனவு. இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க? இவங்க எல்லாம் சோற்றால் அடிச்ச பிண்டங்கள், இவங்களுக்கு சோற போட்டா அதுக்கு மேல அவங்களுடைய தேவை இருக்காதுன்னு உங்களுடைய எண்ணம் இருக்கிறதுனாலதான் இவ்வளவு போகுது. ஆக்சுவலா உங்களுக்கு தெரியும் சார், நம்ம வந்து நான்வெஜ்ஜுக்கு எதிரானவ கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் வெஜிடேரியன்னா கூட என் வீட்டுல எல்லாரும் நான்வெஜ் சாப்பிடுறவங்க, எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு மாசா ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும்போது அதுவும் சத்துணவுகள்ல என்ன செய்யறாங்கன்னு நம்ம பார்த்துட்டு தான் சார் இருக்கோம். ஒரு காய்கறி கெட்டு போச்சு அப்படின்னா நீங்க கெட்டு போன காய்கறியை போட்டா அது வந்து ஒரு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வயிற்றுக்கு உபாதையை உண்டு பண்ணாது. ஆனால் ஒரு நான்வெஜ் ஒரு பெரிஷானது தெரியாம நீங்க குக் பண்ணிட்டீங்க, இல்ல அதை சரியா குக் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு உயிரையே எடுக்கக்கூடிய அளவிற்கு அது டேஞ்சரா மாறுங்கிறது இந்த ஷவர்மால நாம பார்த்திருக்கிறோம். ஷவர்மால வந்து அது சரியா ஆகாம இருந்து போலீஸ் எல்லாம் ரெய்டு போய் அதை ஸ்டாப் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்திருக்கோம். பிள்ளைகளுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கொடுங்க, கம்ப்யூட்டர் லேப்ல வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் ப்ராப்பரா கொடுங்க, அவங்களுக்கு வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூமுக்கு தேவையான அந்த சாஃப்ட்வேர் மெட்டீரியல்ஸ் கொடுங்க. ஒரு கல்வி அமைச்சர்னா அவனோட கனவு என்ன இருக்கணும், அவருடைய ஆசை என்ன இருக்கணும்? நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுங்க, நம்ம பசங்களுக்கு நிறைய ஸ்போர்ட்ஸுக்கு ஃபெசிலிட்டிஸ் கொடுங்க. நம்ம வந்து ஓகே நீட்டை எழுதுறா, எல்லாத்துலயும் எழுதுறான், ஃபர்ஸ்ட் வர, ஆனா ஸ்போர்ட்ஸ்ல நம்ம இன்னும் பின்தங்கி தான் இருக்கோம். அதெல்லாம் பண்ணலாம்ல, அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுங்க. இதை விட்டுட்டு நான் வந்து சிக்கன் பிரியாணி போடணும்னு ஆசைப்படுறேன், அது என்னோட ஆசை அப்படின்னா அது வந்து மக்களை வந்து அசிங்கப்படுத்துறது. ஒண்ணு
சிஸ்டமே சரியில்லை. நீங்க சொல்றீங்கல்ல, அதாவது சாதாரண ஒரு ரெஸ்டாரண்ட்லயே அவனால அந்த வந்து ஃபுட் குவாலிட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியாம அதனால நிறைய பிரச்சனைகள் வருது. இந்த மாதிரி நீங்க வந்து லார்ஜ் குவான்டிட்டியை வந்து குக் பண்ற அளவுக்கு ஒரு நல்ல ஃபெசிலிட்டி இருக்கா? நீங்க என்ன பண்ணுவீங்க? இத வந்து ஒரு டெண்டரை விட்டு கான்ட்ராக்ட் தான் கொடுப்பாங்க. அவன் என்ன பண்ணுவான்றது தெரியாது. இன்னைக்கு வந்து கோயிலுக்கு போற ஃபேக்டரியில ப்ராசஸ்ல பண்ணக்கூடிய அந்த நெய்யிலேயே கலப்படம் பண்ணி அது நெய் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அந்த குழந்தைங்களுக்கு உங்களை யார் சிக்கன் பிரியாணி கேட்டாங்க? யாராவது பேரண்ட்ஸ் வந்து போராடினாங்களா என் குழந்தைக்கு சிக்கன் பிரியாணி போடு அப்படின்னு? அதுக்கு பதில் நீ வேற ஏதாவது கொடு, ஃபெசிலிட்டேட் பண்ணு. ஏன் அவங்களுக்கு வந்து இப்ப வந்து டேப கொடு, இல்ல லேப்டாப்ப கொடு, அதெல்லாம் கொடுக்காம நான் சிக்கன் பிரியாணி போடுறேன்னு இப்படி எல்லாம் ஆசைப்படக்கூடியவங்க இருந்த டேப முந்தின அரசு வந்து லேப்டாப்ப வந்து முந்தின அரசு டேபா கொடுக்க போறேன்னு சொல்லி அதற்கு பிறகு கடைசி வருஷம் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிற பசங்களுக்கு யாரு ஓட்டு போடுவாங்களோ அவங்களுக்கு கொடுத்தாங்க. நீங்க வந்த பிறகு நாங்க திரும்பவும் வந்து 11th ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுப்போம், சைக்கிள் கொடுப்போம், எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் சைக்கிள் கொடுப்போம்னு சொல்லுங்க. அது அந்த பிள்ளைங்களை ஒரு 5 கிலோமீட்டர் சைக்கிள்ல வந்தா உடற்பயிற்சியாகவும் இருக்கும், பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணாம பிள்ளைங்க வர மாதிரியும் இருக்கும். இதெல்லாம் நமக்கு வாய்ப்பா இருக்கும் நீங்க சொல்ற மாதிரி. அதை விட்டுட்டு ஒரு இன்ஃப்ராவை டெவலப் பண்ற, குழந்தைங்களுக்குள்ள அந்த படிக்கிற என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்றேன், இதெல்லாம் விட்டுட்டு நான் உனக்கு பிரியாணி போடுறேன்னா நீ அவர்களுடைய தரத்தை எதுவாக நீங்க வந்து பெஞ்ச்மார்க் செட் பண்றீங்க? அவனுக்கு ஒரு சோறு போட்டா போதும். இல்ல நான் வந்து இது அவர் வந்து மாணவர்களுடைய தரத்தை பெஞ்ச்மார்க் பண்றதை விட நான் வந்து அந்த மினிஸ்டருடைய தரம் எவ்வளவு இருக்கு, அவர் எந்த அளவுக்கு திங்க் பண்றாரு அப்படின்றதான் பாக்குறேன். நீங்க சொன்னதுபடி இப்ப நீங்க வந்து அவர் பிரியாணி போடுறாரு வாரத்துல ஒரு நாள்னா மாசத்துல 4 நாள் வந்து நீ பிரியாணி போடணும். 4 நாள் அதுக்காக நீ வந்து செலவு பண்ணணும். நீ வந்து ஒரு டேப் கொடுக்க போற அப்படின்னா வருஷத்துல ஒரு முறை தான் கொடுக்க போற. அந்த கிளாஸ் பையனுக்கு வருஷத்துல ஒரு முறை தான் கொடுக்க போற. அந்த டேப அவன் வந்து அடுத்த 3 வருஷத்துக்கோ 4 வருஷத்துக்கோ 5 வருஷத்துக்கோ அவனால வந்து யூஸ் பண்ண முடியும். சோ அதை வச்சு அவன் வந்து முன்னேற முடியும். இது என்ன பிரியாணி போடுறான், ஒரு நாள் சாப்பிடுறான், முடிஞ்சு போச்சு. அந்த பிரியாணி இல்லைனாலும் அவனால உயிர் வாழ முடியும். அது இல்லைனாலும் அவன் வேற எதையோ சாப்பிட போறான். ஆனா அவனுக்கு அந்த டேப் வாங்குறதுக்கான வசதி இல்ல. அது கிடைக்கும் போது அவனுடைய திறமை வெளியில வருது. அவன் வந்து எந்த அளவுக்கு முன்னேறுவான். இந்த மாதிரி யோசிக்கக்கூடிய ஏற்கனவே நீங்க ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டோடைய வெப்சைட்டை எடுத்து அந்த ஸ்கூல்ல எடுத்து அந்த ஸ்கூல்ல வந்து உணவு வாரத்துக்கு 6 நாள் சாப்பாடு கொடுக்குறாங்க இல்லையா சார்? நீங்க அதை எடுத்து பாருங்க சார். ஆக்சுவலா நம்ம எல்லாம் வீட்டுல கொடுக்கறத விட இந்த கவர்மெண்ட் வந்து அவர்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு புரோட்டீன் தேவைப்படுது, அதுக்கு ஒரு நாள் கொண்டக்கடலை, ஒரு நாள் வந்து இப்ப எக்கு சாப்பிட்றவங்களுக்கு வந்து எக்குனா எக்கு சாப்பிடாதவங்களுக்கு கொண்டக்கடலைன்னு அந்த அளவிற்கு கரெக்ட் பண்ணி ஒரு குழந்தைங்களுக்கு எவ்வளவு புரோட்டீன் என்னன்னைக்கு எவ்வளவு வேணும்ன்ற அளவுக்கு அந்த மெனுவை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. இருக்கிறத நீங்க ஒழுங்கா கொடுத்தாலே குழந்தைங்க ஹெல்தியா இருப்பாங்க. அதை நீங்க விட்டுட்டு நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு நீங்க போறதுங்கிறது வந்து அதாவது ஒரு விளம்பரத்துக்கு முக்கியமா பாக்குறேன். ஏன்னா இந்த விளம்பரத்துல முக்கியமா வந்த விளம்பரம் வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என்னோட பகுதிக்கு முதலமைச்சர் அவர்கள் வந்தாங்க. போரூர்ல வந்து இன்னும் மெட்ரோவே திறக்காத மெட்ரோல பயணிகளோட அவர் பயணிச்சாரு அப்படின்னு வீடியோ வருது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருங்க. ஏன்னா முந்தின நாள் நான் அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது நினைச்சேன், எத்தனை தடவைடா சோதனை ஓட்டம் பண்ணுவீங்க, திறக்கலையேடா அப்படின்னு யோசிக்கிறேன். சரி, ஆனால் அவர் பயணிகளோடு பயணித்தார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் பயணிகளோடு பயணிச்சு ஒரு அம்மாவோட எல்லாம் உட்கார்ந்து பேசினது. அதே மாதிரி ஒரு அம்மா இங்க வருது, அவருடைய கைய முத்தம் கொடுக்குது, கட்டி புடிச்சுக்குது, அந்த வீடியோ வைரல் ஆகுது. அதே இது நீங்க கிண்டி கத்திப்பாரா பக்கத்துல போனீங்கன்னா அது வந்து நோ ட்ரோன் ஃபிளை ஜோன். அது ஏன்னா அங்க பக்கத்துல ஏர்போர்ட் இருக்கிறதுனால அந்த இடத்துல 101 அடியில அவர் போய் நின்னு வந்து வியூ பாக்குறாரு, அங்க வேலையை பாக்குறாருன்ட்டு அதுக்கு மேல வந்து ட்ரோன் பறந்து அவரை லாங் ஷாட்ல கோட்டை இப்படி விரிச்சு விட்டுட்டு இப்படி கைய வச்சுட்டு நடந்து வந்து அந்த பேராபட்டுவால இப்படி கைய புடிச்சு நின்னுப்பா. அதாவது அமைச்சர் ரீல்ஸ் எடுத்தா ஐயோ அமைச்சர் ரீல்ஸ் எடுக்கிறாரேன்னு சொல்லலாம், எம்எல்ஏ வந்து ரீல் எடுத்தா ரீல்ஸ் எடுக்கலாம், முதலமைச்சரே இதை பண்ணா நம்ம எங்கதான் சார் போறது? ஏன்னா இதனாலதான் நம்ம சொல்றோம் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. அவர் வந்து போட்டோ ஷூட்ல இருந்தாரு, இவர் வீடியோ ஷூட் அடுத்த லெவலுக்கு மாறி இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இதை வந்து ப்ரொஃபஷனலா மக்கள் வந்து ஏத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் இன்னும் வந்து ஒரு ஹீரோவா தான் பாக்குறாங்க. சோ அவர் வந்து முதல்வரா பாக்குறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல தமிழக மக்கள். சோ அதனால வந்து பாக்கல சார். ஏன்னா
வந்து ஒரு பொண்ணு சொல்லுது, ஐயோ நான் அவரை பக்கத்துல பாத்துட்டேன், எங்க அண்ணா எப்படி இருக்காரு தெரியுமா, ஐயோ அவரை பார்த்தா என்னால பேச முடியல. ஏமா ஒருத்தரை பார்த்தா, அண்ணா நீங்க நீங்க வந்து சந்தோஷம்ண்ணா, எங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்கண்ணா அப்படின்னு நீ போய் கேட்ட அப்படின்னா உன்னோட அறிவு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஆனா ஒரு முதலமைச்சர் ஆன பிறகும் நீங்க ஒரு ஃபேன் ஃபாலோவராவே இருந்து அவரை பாக்குறீங்க. அது எஜுகேட்டட் ஃபெலோ, அதுதான் நான் சொல்றேன். இப்போ ஒரு படிக்காதவர்களாகவோ ஒரு பாமரர்களாகவோ இல்ல ஒரு வயசான தாத்தா பாட்டியோ சரி என் பேரன் மாதிரி அப்படின்னு யோசிச்சா கூட பரவாயில்ல. ஆனால் உனக்கு கேட்க வேண்டிய விஷயம் 1000 இருக்கு. அவரை பார்த்தா எனக்கு பேச்சே வரல. ஒரு அம்மா நின்னு அவர் இன்னொரு தலைவர்கிட்ட 100 கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்குது. அவர் சளைக்காம பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. காலேஜுக்கு போறாரு, ஸ்கூலுக்கு போறாரு, பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொருத்தரை பார்த்தா வந்து எனக்கு அவரை பார்த்தாலே போதும் அப்படிங்கக்கூடிய லெவலுக்கு இருக்கிறாங்க. இதுதான் தமிழகத்தினுடைய 2 சைடா இருக்கு அப்படிங்கறத நான் பாக்குறேன். இல்ல இது நீங்க 2 சைடா பாக்குறீங்களான்னு எனக்கு தெரியல. இது வந்து ஒரு பெரிய சாபக்கேடா நான் பாக்குறேன். அதாவது அதனாலதான் இந்த கூத்தாடிகள், இந்த நடிகர்கள், அதாவது நீட்டு பத்தின என்னமே தெரியாதவங்க கூட நீட்டை பத்தி பேசுறாங்க. ஏன்னா இந்த மக்கள் வந்து எதை பேசினாலும் கேட்டுக்குவாங்க. அந்த நடிப்பு துறையில இருந்து வந்தவங்க எதை சொன்னாலும் கேட்டுக்குவாங்க. அதனால ஒரு ஒரு 2 படம், ஒரு படம் இந்த கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதெல்லாம் வச்சு படம் எடுக்கிற டைரக்டர்லாம் இன்னைக்கு வந்து தமிழக மக்களுக்கும் மாணவர்களுக்கும் அறிவுரை சொல்ற அளவுக்கு வந்துட்டான். அதையும் மக்கள் வந்து கைத்தட்டி பாக்குறாங்க, கேட்கறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு மனநிலை தான் தமிழக மக்கள் கிட்ட இருக்கு. சோ இதெல்லாம் மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நிறைய மாற்றம் வேணும்னு ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. இது எந்த மாதிரியான மாற்றங்களை மக்கள் மனதுல அந்த அந்த ஸ்டேட்ல கொண்டு வரும் அப்படிங்கறத நம்ம இன்னும் பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். நன்றி சார். ஆக்சுவலா மக்கள் வந்து இந்த எண்ணெய் சட்டியில இருந்து அடுப்புக்குள்ள விழுந்த கதையா தான் நான் இதை பாக்குறேன். ஏன்னா லாஸ்டா ஒரு விஷயமும் சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழால எப்படி பொன்முடி அவர்கள் தவிர்த்தாரோ, அதற்கு பிறகு கோவி செழியர் அவர்கள் தவிர்த்தாரோ, அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து தவிர்க்கிறாரு. அங்க வந்து நம்மளுடைய டிஜிபின்னு நினைக்கிறேன் ஒருத்தர், அகர்வால்னு பேர் முடியும், எனக்கு அது கரெக்டா பேர் ஞாபகம் இல்ல. அவர் வந்து கிரிமினாலஜில பிஹெச்டி பட்டம் வாங்கணுமா. இந்த கவர்னர் கிட்ட நான் வாங்குறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் போய் வாங்குறதுக்கே போல, பட்டம் வாங்க போல. கேட்டா அதற்கு சொல்ற ரீசன் வந்து வந்தே மாதரத்தை பாடணும்னு சொல்லிட்டாங்க, அதனால நாங்க வந்து போலன்ட்டு. இந்த நாடை நேசின்னு சொல்றதுனால நான் ஒரு விழாவை புறக்கணிப்பேன்னு சொல்ற மாதிரி உள்ள விஷயங்கள் தமிழ்நாட்டை தவிர நம்மளால வேற எங்கேயும் பார்க்க முடியாது. மக்களோட மனநிலை மாறாத வரை நாம இதே மாதிரி நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். நன்றி சார். நிச்சயமா இந்த அவல நிலையெல்லாம் மாறும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதான் அது என்னைக்குதான் அப்படிங்கிறது தெரியல. பார்ப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ சார்.